இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கொண்டு நோயை நிர்ணயிப்பது யார்? மருந்துகளை விற்பதற்காக மருந்து நிறுவனங்களே இதில் தந்திரம் செய்கின்றனவா என்ற கேள்வியை சாமானியர்களும் எழுப்பத் தொடங்கிவிட்டனர். மருத்துவர்களை மட்டுமே நம்பி செல்லும் மக்கள் ஏமாற்றப்படுகிறார்களா என்ற சந்தேகமும் பலருக்கு உள்ளது. இது பற்றி விரிவாக பார்க்கலாம். ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல் அனைவரையும் மருத்துவமனைகளை நோக்கி படையெடுக்க வைத்திருக்கிறது சர்க்கரை நோய். இப்படி நோயுடன் செல்லும் மக்கள் முற்றிலும் நம்புவது மருத்துவர்களை தான். அப்படி செல்லும் மக்களுக்கும் மருத்துவர்களுக்கும் இடையேயான உறவு பலம் அடைவது அவசியம் என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. பேஷண்ட்டை திருப்பி கூப்பிட்டு பேசி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரியறது அந்த ஏன் மாத்திரை கொடுத்து ஒர்க் ஆகலை, இவங்களுக்கு ஏதோ இதுவாக இருக்குது. அது டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்புன்றது அதில் ரொம்ப முக்கியமாக அதில் தெரிய வருது. நிறைய டாக்டர்ஸ் கன்சல்டேஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும்போது பேஷண்ட்டோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் இம்ப்ரூவ் பண்ணும்போது ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டியும் மாறுது. மருத்துவர்கள் மருந்துகளை பரிந்துரை செய்வதற்கு முன்பாக உரிய உடற்பயிற்சிகளையும் அறிவுறுத்த வேண்டும். அதே வேளையில் மருந்துகளால் ஏற்படும் பக்க விளைவுகளையும் நோயாளிகளுக்கு தெரிவிக்க வேண்டியது மருத்துவர்களின் கடமை என்கிறார் சர்க்கரை நோய் குறித்து தொடர்ச்சியாக செய்தி பதிவிட்டு வரும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவின் மூத்த பத்திரிகையாளர் புஷ்பா. நிறைய தடவை டாக்டர்ஸ் மருந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது அது இந்த டிசீஸ்னால் இந்த மருந்து அப்படின்னு தெரியுமே தவிர அதோட சைடு எஃபெக்ட்ஸோ அதை எப்படி சாப்பிட்ணுன்னு பேஷண்ட்டுக்கு சொல்லி கொடுக்குறதோ, இது சில மருந்து தண்ணியில் தான் சாப்பிட்ணும், சில மருந்து பாலோட சாப்பிடலாம், சில மருந்து பாலோட சாப்பிடக்கூடாது அப்படின்ற நிறைய டிஸ்கஷன்ஸை பேஷண்ட்ஸ்க்கு அவங்க பெரும்பாலும் சொல்கிறது இல்லை. மருந்து நிறுவனங்கள் வழங்கும் சலுகைகளால் மருத்துவர்கள் வழங்கும் மருந்துகளின் தன்மையும் மாறுகிறது என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. கம்பெனி மருந்துக்குள்ளே இருக்கிற ஒரு நெக்ஸஸ், அதாவது ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி சொல்லுது, அவங்க எங்களை ப்ரிஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க, இந்த மருந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, இதை தவிர இந்த மருந்தை நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணால் எனக்கு இந்த கிஃப்ட் கிடைக்கும், எனக்கு இந்த இடத்துல டின்னர் கிடைக்கும், என் குழந்தைங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டுறாங்க, இல்லை எங்களை வெளிநாட்டுக்கு ஒரு ட்ரிப்பு அழைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னெல்லாம் சொல்கிறதுனாலேயே ப்ரிஸ்கிரைப் பண்ணுற டாக்டர்ஸும் இருக்காங்க. சர்வதேச மருந்து நிறுவனங்கள் தங்கள் மருந்துகளின் விற்பனைக்காக சில தந்திரங்களை செய்கின்றன என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. இந்த தந்திரங்களில் மருத்துவர்களையும் சர்வதேச மருந்து நிறுவனங்கள் சிக்க வைப்பதாகவும் புகார் கூறப்படுகிறது. மருத்துவர்கள் மீதான நம்பகத்தன்மை பற்றி கேள்விகள் எழுப்பப்பட்டாலும் ஒரு சில மருத்துவர்களே இப்படி நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் என்றும், பெரும்பாலான மருத்துவர்கள் நோயாளிகளின் மீது அக்கறை காட்டுகிறார்கள் என்றும் குரல்கள் ஒலிக்கத்தான் செய்கின்றன. சர்க்கரை நோயை பொறுத்தவரை ஆரம்பத்திலேயே அந்த நோயின் தன்மையை கண்டறிந்து அந்த நோயின் தன்மைக்கு ஏற்ப முறையான மருத்துவ ஆலோசனையும் மற்றும் உடற்பயிற்சி மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் இருந்தாலே அந்த நோயை கட்டுப்படுத்த முடியும் என்பது மருத்துவர்களின் ஆலோசனையாக இருக்கிறது. மேலும் தேவையற்ற மருந்துகளை ஆரம்ப கட்டத்திலே தவிர்ப்பதினால் பின்விளைவுகளையும் தவிர்க்கலாம் என்பது மருத்துவர்களின் கூற்றாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மது மற்றும் சிவராஜுடன் ரகுவரன். மருந்துகள், மருத்துவ முறைகள் என்று பல அம்சங்களை பார்த்தோம். மருத்துவத்திற்கான செலவு என்பதும் நோயாளிகளை வருத்தும் ஒரு அம்சமாகவே இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் செய்தியாளர்கள் சொன்னதைப் போல வருமுன் காத்துக்கொள்வதும் வந்தபின் முறையான உணவு பழக்கங்களையும் உடற்பயிற்சியையும் மேற்கொள்ள வேண்டும் என்பதுமே மருத்துவர்களின் அறிவுறுத்தல்.